ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா அண்ட் நான் உங்க சிவி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு தேதி டிசம்பர் 18, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி பேசலாம் வாங்க. எக்ஸாக்ட்லி சிபி. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஆமா நிலா, மத்த சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி கியூரேட் பண்றாங்க. டிபிக்கலி மத்த சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். சீரியஸ்லி, இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர்ல ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரன்ட்ஸ் ஜிஏல மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ஓகே, முதல் நியூஸே ஒரு பெரிய நியூஸ், நேஷனல் நியூஸ். சொல்லு நிலா. யூனியன் கேபினெட் 2027 சென்சஸ் ஆஃப் இந்தியா நடத்துறதுக்கு 11,718.24 கோடி அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது 2 ஃபேஸ்ல நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், இது ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் 2026 வரைக்கும். அப்போ செகண்ட் ஃபேஸ்? செகண்ட் ஃபேஸ் தான் பாப்புலேஷன் என்யூமரேஷன். அது பிப்ரவரி 2027ல நடக்கும். ஆனா லடாக், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட்ல இருக்கிற ஸ்னோ பவுண்ட் ஏரியாஸுக்கு மட்டும் பாப்புலேஷன் என்யூமரேஷன் கொஞ்சம் முன்னாடியே செப்டம்பர் 2026லயே நடத்திடுவாங்க. ஓ, வெதர் கண்டிஷன்ஸ்னால முன்னாடியே பண்றாங்க, கரெக்டா? இதுல எவ்ளோ பேர் வர்க் பண்ணுவாங்க? ஒரு 30 லட்சம் ஃபீல்ட் ஃபங்க்ஷனரிஸ், மோஸ்ட்லி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் இந்த ஆபரேஷன்ல டிப்ளாய் ஆக போறாங்க. அண்ட் a very important point சிபி, இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸ். எல்லாமே மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலமா தான் நடக்க போகுது. வாவ், டிஜிட்டல் இந்தியா இன் ஆக்ஷன். அப்போ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ரியல் டைம்ல ட்ராக் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ், அதுக்குனே ஒரு டெடிகேட்டட் சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது CMMS இருக்கு. இது ரியல் டைம் ட்ராக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இதோட சேர்த்து ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் கிரியேட்டர் வெப் மேப் டூலும் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர். கடைசியா ஒரு ஸ்டாட்டிக் பாயிண்ட், இந்தியால சென்சஸ் எந்த ஆக்ட் படி நடத்துறாங்க? குட் கொஸ்டின். இது சென்சஸ் ஆக்ட் ஆஃப் 1948 அண்ட் தி சென்சஸ் ரூல்ஸ் ஆஃப் 1990 படி தான் நடத்துறாங்க. 1948 ஆக்ட் யோசிச்சு பாரு, நம்ம தாத்தா காலத்து ஆக்ட். ட்ரூ. சரி, அடுத்தது எக்கானமி நியூஸ். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ADB, இந்தியாவுக்கு லோன்ஸ் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமா, ADB மொத்தம் $448 மில்லியன் 3 லோன்ஸா அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் தான் ஃபோக்கஸ். ஓகே, அந்த 3 லோன்ஸ் பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட், $240 மில்லியன் வந்து சென்னையில அர்பன் மொபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. இது ஏற்கனவே 2022ல அப்ரூவ் பண்ண $780 மில்லியன் ஃபெசிலிட்டியோட செகண்ட் டிரான்ச். நம்ம சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2க்கு தான் இந்த ஃபண்ட். 3 காரிடார்ஸ்ல 118.9 கிலோமீட்டர் கவர் பண்ணும். நம்ம சென்னைக்கு ஒரு சபாஷ். கிரேட். அடுத்த 2 லோன்ஸ் என்ன? அடுத்தது மிசோராம்க்கு. அவங்களோட பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ண ஒரு $108 மில்லியன் ரிசல்ட்ஸ் பேஸ்ட் லோன். மிசோராம் யூனிவர்சல் ஹெல்த் கேர் ஸ்கீமை சப்போர்ட் பண்ணும். இது மூலமா ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ்லெஸ் கவரேஜ் கிடைக்கும். இன்ட்ரெஸ்டிங். இதுல என்ன ஸ்பெஷல்? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அண்டர்டேக் திஸ் டைப் ஆஃப் ADB சப்போர்ட்டட் ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம். அவங்க PM ஜன் ஆரோக்கிய யோஜனாவையும் ஸ்டேட் ஸ்கீம்ஸையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல இன்டகிரேட் பண்றாங்க. சூப்பர் மூவ் பை மிசோராம். ஆசம். மூணாவது லோன் சென்னை பேஸ்ட் 5-ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸுக்கு $100 மில்லியன். இது லோவர் இன்கம் குரூப்ஸ்ல இருக்கிற விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு MSME, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் லோன்ஸ் கொடுக்க உதவும். சோ விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு பூஸ்ட். வாவ், ADB இந்தியாவுக்கு சாண்டா கிளாஸ் மாதிரி லோன் கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, அடுத்தது பேங்கிங் நியூஸுக்கு போலாம். RBIல இருந்து ஒரு சூப்பர் பாசிட்டிவ் டேட்டா வந்திருக்கு. எஸ், இந்தியாவோட பேங்கிங் செக்டர் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது GNPA, கடந்த 20 வருஷத்திலேயே இப்பதான் லோவெஸ்ட் லெவல்ல இருக்கு. 2018ல 11.46% இருந்தது. மார்ச் 2025ல வெறும் 2.31% குறைஞ்சிருக்கு. அடேங்கப்பா. நிலா, நம்ம லிசனர்ஸ்க்காக NPAனா என்னன்னு சிம்பிளா சொல்லு. ஷூர் சிபி.
என்பிஏனா நான் பெர்ஃபார்மிங் அசெட். பேங்க் கொடுத்த கடன் திரும்பி வராம, அதாவது அசலும் வட்டியும் 90 நாட்களுக்கு மேல வராம இருந்தா அது என்பிஏ. பேசிக்கலா வாராக்கடன். பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஜிஎன்பிஏ மட்டும் இல்ல, நெட் என்பிஏ ரேஷியோவும் 2018ல 6.1% இருந்து மார்ச் 2025க்கு 0.52%க்கு வந்திருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல 2.58% ஆகவும், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ல 2.22% ஆகவும் குறைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அப்சல்யூட்லி. போன 10 வருஷத்துல, அதாவது 2015லிருந்து 2025 வரைக்கும் டொமெஸ்டிக் டெபாசிட்ஸ் 88.35 லட்சம் crore இருந்து 231.9 லட்சம் crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமெஸ்டிக் கிரெடிட்ஸும் 66.9 லட்சம் crore இருந்து 181.34 லட்சம் crore போயிருக்கு. பேங்க்ஸோட ஹெல்த்த காட்டுற CARR, அதாவது கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோவும் 12.94% இருந்து 17.36% ஆக உயர்ந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, பேங்க்ஸ் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கர் அண்ட் சேஃபரா இருக்கு. ஆமா, அதோட விளைவுதான் பேங்க் ப்ராஃபிட்டபிலிட்டில தெரியுது. FY25ல ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸோட அக்ரிகேட் நெட் ப்ராஃபிட் ரெக்கார்ட் ஹை ஆஃப் ₹4 lakh crore. இதுல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட பங்கு மட்டும் 1.78 லட்சம் crore. இதுல இன்னும் ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. டெட் ரிகவரி ட்ரிபியூனல்ஸ், அதாவது டிஆர்டிஸோட ஜூரிஸ்டிக்ஷனை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இதனால அவங்க பெரிய வேல்யூ கேசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி ரிகவரி எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். கரெக்ட். அடுத்த ஒரு சிறிய பேங்கிங் நியூஸ். ஆர்பிஐ HDFC பேங்க் யூனிட்ஸுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்ல 9.5% வரைக்கும் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இல்லனா வோட்டிங் ரைட்ஸ் வாங்கிக்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த அப்ரூவல் ஒரு வருஷத்துக்கு, அதாவது டிசம்பர் 14, 2026 வரைக்கும் வேலிட். ஓகே, HDFC இண்டஸ்இண்ட் டீல் நோட்டட். அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரி. இந்தியா அர்ஜென்டினா கூட ஒரு ஒர்க் பிளான் சைன் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அதாவது ICAR தான் அர்ஜென்டினாவோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி INTA கூட இந்த ஒர்க் பிளான் 2025-2027 சைன் பண்ணிருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன? Purpose is to strengthen bilateral cooperation in agricultural research, capacity building and technology exchange, germplasm exchange, expert engagements, training னு நிறைய விஷயங்கள் இதுல அடங்கும். ICAR பத்தி ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ். டைரக்டர் டாக்டர் மங்கிலால் ஜாத், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, established in 1929. காட் இட். இன்னொரு OMU கூட சைன் பண்ணிருக்கோமே, இந்தியா அண்ட் லைபீரியா. எஸ் சிபி. லைபீரியா கூட ஃபார்மகோபியால கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்ண ஒரு OMU சைன் பண்ணிருக்கோம். மெடிசின்ஸ்க்கான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஷேர் பண்றது தான் இதோட நோக்கம். ஃபார்மகோபியானா என்ன நிலா? ஃபார்மகோபியானா ஒரு ஒஃபிஷியல் புக் ஆஃப் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு மருந்தோட குவாலிட்டி, பியூரிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாம் சரியா இருக்கான்னு என்ஷூர் பண்றதுக்கு கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஹெல்த் ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ற ஒரு ரூல் புக் மாதிரி. நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் புக் 1955ல பப்ளிஷ் ஆச்சு. லேட்டஸ்ட் எடிஷன் IP 2022. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். சரி நண்பர்களே, ஒரு சின்ன பிரேக். இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க கரண்ட் அஃபேர்ஸையும் GKவையும் ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணணும்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சத வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சது. பேக் டு தி நியூஸ். ரிப்போர்ட்ஸ் கேட்டகரியில IDFC First Private and Huron India Top 200 Self-Made Entrepreneurs of the Millennia 2025 ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆமா, இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது தீபிந்தர் கோயல் ஆஃப் இன்டர்னல். அவரோட வேல்யூவேஷன் ₹3.2 lakh crore. இன்டர்னலா? ஜொமேட்டோன்னு சொல்லுங்க. சரி, செகண்ட் அண்ட் தேர்ட் யாரு? செகண்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸோட ராதாகிருஷ்ணன் தமானி, ₹3 lakh crore. தேர்ட்ல இன்டர்குளோப் ஏவியேஷனோட ராகுல் பாட்டியா அண்ட் ராகேஷ் கங்வால், ₹2.2 lakh crore. லிஸ்ட்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸோட கியூமுலேட்டிவ் வேல்யூ ₹42 lakh crore. விமன் ஃபவுண்டர்ஸ்ல யார் லீட் பண்றாங்க? நம்ம நைக்காவோட ஃபல்குனி நாயர் அண்ட் அத்வைதா நாயர் தான் லீட் பண்றாங்க. யங்கஸ்ட் ஃபவுண்டர்ஸ் ஜெப்டோவை சேர்ந்த கைவல்ய வோஹ்ரா 22 அண்ட் ஆதித் பலிச்சா 23. இந்தியாவோட டாப் ஸ்டார்ட் அப் ஹப் நம்ம பெங்களூரு தான். 52 ஆன்டிசிபேட்டட் யூனிகார்ன்ஸோட முதல் இடத்துல இருக்கு. வாவ். அடுத்த ரிப்போர்ட்
2025 பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். இத ரிலீஸ் பண்ணது கனடா பேஸ்ட் ஆர்ட் அண்ட் கேபிட்டல். இதுல வேர்ல்ட் ஸ்ட்ராங்கெஸ்ட் பாஸ்போர்ட் எது தெரியுமா? தொடர்ந்து 7வது வருஷமா UAE தான் ஃபர்ஸ்ட். அவங்களோட மொபிலிட்டி ஸ்கோர் 179. நம்ம இந்தியாவோட ரேங்க் என்ன? India secured the 67th rank globally. நம்ம mobility score 74. அதாவது நம்ம பாஸ்போர்ட் வச்சு 74 நாடுகளுக்கு வீசா இல்லாம டிராவல் பண்ணலாம். ஆப்கானிஸ்தான்னா லோவெஸ்ட் ரேங்க்ல இருக்கு, 94th. ஓகே, நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ். AIM and HUL பார்ட்னர்ஷிப். ஆமா, NIT ஆயோகோட அடல் இனோவேஷன் மிஷன் AIM ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கூட பார்ட்னர் பண்ணி ஒரு நேஷன் வைட் ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராம் லான்ச் பண்றாங்க. எதுக்காக இந்த ப்ரோக்ராம்? இந்தியாஸ் டிரான்சிஷன் டு அ சர்க்குலர் எக்கானமியை அட்வான்ஸ் பண்றதுக்கு தான். சர்க்குலர் எக்கானமினா சிம்பிளா டேக் மேக் டிஸ்போஸ் மாடல் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் பொருட்களை ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் பண்றது, வேஸ்ட்டை குறைக்கிறது. இந்த இனிஷியேட்டிவ் HULோட ப்ராஜெக்ட் சர்க்குலர் பாரத் கூட இன்டிகிரேட் ஆகியிருக்கு. அடுத்த 3 வருஷத்துல 50 சஸ்டைனபிலிட்டி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர் ஐடியா. இன்னொரு பிசினஸ் நியூஸ். வேதாந்தாக்கு ஒரு மேஜர் ஸ்பிளிட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஆமா, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் மும்பை பெஞ்ச் வேதாந்தா லிமிடெட 5 தனி என்டிட்டிஸா டிமர்ஜ் பண்ண அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த 5 என்டிட்டிஸ் வேதாந்தா லிமிடெட், வேதாந்தா அலுமினியம், தால்வண்டி சபோ பவர், வேதாந்தா ஸ்டீல் அண்ட் அயர்ன் அண்ட் மால்கோ எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் சயின்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். ஆமா, இந்தியா த்ரூவ் 64ன்னு நம்ம நாட்டோட முதல் இண்டிஜினஸ் 1.0 கிகாஹெர்ட்ஸ் 64-பிட் டியூவல் கோர் மைக்ரோ ப்ராசஸரை லான்ச் பண்ணிருக்கு. இதை டெவலப் பண்ணது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் CDAC. வாவ், மேட் இன் இந்தியா மைக்ரோ ப்ராசஸர். இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன? இது ஓபன் சோர்ஸ் RISV இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர்ல பில்ட் பண்ணிருக்காங்க. இதனால எக்ஸ்பென்சிவ் லைசென்சிங் காஸ்ட் இல்லாம நம்மளே லோக்கல் இனோவேஷனை ப்ரோமோட் பண்ணலாம். இது மைக்ரோ ப்ராசஸர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் டிஜிட்டல் இந்தியா RISV DIRV இனிஷியேட்டிவோட ஒரு கீ அச்சீவ்மெண்ட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இண்டிஜினஸ் ப்ராசஸஸ் வந்திருக்கா? வந்திருக்கு. 2018ல IIT மட்ராஸ் டெவலப் பண்ண சக்தியும் IIT பாம்பே டெவலப் பண்ண அஜித்தும். இந்த த்ரூவ் 64ஓட சக்சஸ் தான் அடுத்த ஜெனரேஷன் தனுஷ் அண்ட் தனுஷ் பிளஸ் ப்ராசஸர்ஸ்க்கு ஃபவுண்டேஷன். ஃபென்டாஸ்டிக். அடுத்தது ஸ்டேட் நியூஸ். தெலங்கானால கூகுள் ஒரு ஸ்டார்ட் அப் ஹப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, தெலங்கானா கவர்மெண்ட் கூகுள் கூட கொலாபரேட் பண்ணி ஹைதராபாத்ல T-Hub இனோவேஷன் கேம்பஸ்ல கூகுள் ஃபார் ஸ்டார்ட் அப் ஹப்பை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கூகுள் பிராண்டட் ஸ்டார்ட் அப் ஹப் இன் இந்தியா. இதோட மெயின் ஃபோக்கஸ் AI ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்றது. கிரேட் நியூஸ் ஃபார் ஹைதராபாத். இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ். SBI MDக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ்வினி குமார் திவாரிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட MDயா ரீஅப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவரோட டென்யூரை 2 வருஷத்துக்கு டிசம்பர் 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது அவார்ட்ஸ். டைம் மேகசின்ஸ் 2025 பர்சன் ஆஃப் தி இயர் யாரு? இட்ஸ் நாட் அ பர்சன், இட்ஸ் அ குரூப். ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் AIன்னு ஒரு கலெக்டிவ் குரூப்புக்கு தான் இந்த அவார்ட். AI இப்போ அவார்டையும் விட்டு வைக்கல. வேற நோட்டபிள் அவார்ட்ஸ்? Leonardo DiCaprio won Entertainer of the Year and Ajaya Wilson won Athlete of the Year. நம்ம இந்தியாக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இந்தியன் கன்சர்வேஷனிஸ்ட் பூர்ணிமா தேவி பர்மன் விமென் ஆஃப் த இயர் ரெகக்னிஷன்ல இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. அவங்களோட ஹர்கிலா ஆர்மிக்காக இந்த மரியாதை. That's so inspiring. Now for the most exciting part, sports. IPL ஆக்ஷன்ல ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. ஆமா, ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் கேமரான் கிரீன் IPL ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவர்சீஸ் பிளேயர் ஆகியிருக்காரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் KKR அவரை ₹25.20 crore எடுத்திருக்காங்க. வாட் அ பிரைஸ். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கே. கரெக்ட். புது IPL ரெகுலேஷன் படி மினி ஆக்ஷன்ஸ்ல பிளேயரோட ஆக்சுவல் ரெம்யூனரேஷன் ₹18 crore கேப் பண்ணிடுவாங்க. மீதி அமௌண்ட் BCCIயோட பிளேயர் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு போயிடும். சோ கிரீனுக்கு கையில வரது 18 கோடி தான். இன்ட்ரெஸ்டிங் ரூல். சரி, அடுத்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் 2025. இதுல இந்தியாக்கு ஒரு வரலாற்று வெற்றி. இந்தியன் மிக்ஸ்டு டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் டைட்டிலை வின் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ல டாப் சீடட் ஹாங்காங்க 3-0ன்னு வீழ்த்தினாங்க. இந்த டோர்னமெண்ட் சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல நடந்தது. இன்கிரெடிபிள். என்ன ஒரு அச்சீவ்மெண்ட். ஆமா, India became the first Asian nation and 4th country overall to win this trophy. இந்தியாக்கு கோல்ட், ஹாங்காங்க்கு சில்வர் and Egypt and Japanக்கு bronze. சூப்பர்ப். ஃபைனலி புக்ஸ் கேட்டகரி. ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் ஷிகர் தவன் அவரோட ஆட்டோபயோகிராஃபியை அன்வீல் பண்ணிருக்காரு. புக்கோட பேரு த ஒன்,
கிரிக்கெட், மை லைஃப் அண்ட் மோர். ஹார்பர் காலின்ஸ் இந்தியா தான் பப்ளிஷர். Gabbar is back, but with a book. With that, we have covered all the important news for today. எஸ், இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. வெயிட், இப்பதான் சாம முக்கியமான விஷயமே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பண்ணணுமா? அப்ப நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல மறக்காம கலந்துக்கோங்க. ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு ஐபிஎல் மாதிரி. டெய்லி இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் குவிஸ் இருக்கும். எவ்ரி மந்த் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். And the best part, லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. So, a little bit of fun, a little bit of competition and a whole lot of learning. Telegram channel Current Affairs Leagueல ஜாயின் பண்ணுங்க. Joining link is in the description. So that's a wrap for today. நான் உங்க நிலா. And now உங்க சிபி. Signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye bye.